மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்த நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். அப்போ ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் 5 நாமங்கள் பிறக்க போகிற பாலகனாக இருக்கிற அந்த குழந்தைக்கு கொடுக்கப்பட போகிற 5 நாமங்கள், அல்லது குமாரனாக பிதாவால் கொடுக்கப்பட்ட குமாரனுக்கு இருக்கக்கூடிய 5 நாமங்கள். அந்த 5 நாமங்கள் என்பது வெறும் அவருடைய பேரு கிடையாது. அந்த 5 நாமம் என்பது அவருடைய சுபாவம் கிடையாது. 5 நாமம் என்பது அவருடைய குணம் கிடையாது. 5 நாமமே அவர் தான். காரங்களை தட்டுங்க நல்லா. இப்ப அதிசயமானவர் அப்படின்னு சொன்னா அவர் அதிசயமானவர் மட்டும் கிடையாது, அவர் தான் அதிசயம். அவரை விட உலகத்துல அல்லது பூமியில பரலோகத்துல அண்ட சராசரங்களிலும் அதிசயம் வேற எதுவும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அதிசயம் என்று சொன்னா வேற எதுவும் இருக்க முடியாது. அப்போ அவர் தான் அதிசயம். ஆலோசனை கர்த்தர்னு சொல்லி பார்த்தோம். அவர் ஆலோசனை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அவரே ஆலோசனை. அவர் வந்துட்டா போதும், ஆலோசனை தானா வந்துடும். வல்லமை உள்ள தேவன், அவர்கிட்ட பவர் இருக்குதுன்னு கிடையாது, அவரே வல்லமை. ஆமென். அவரால் செய்யக்கூடாத எந்த அதிசயமான காரியமும் இல்லை. அப்போ வல்லமை உள்ள தேவன் சொன்னா அவர் வல்லமையை நமக்கு வெளிப்படுத்துகிறவர் மாத்திரமல்ல, வல்லமை உள்ளவர் மாத்திரமல்ல, அவரே வல்லமை. அவர் தான் வல்லமை. அவருடைய வல்லமைக்கு முன்பாக அணு கூட ஒரு சின்ன தூசி மாலை. உலகத்திலே பெரிய பவர் உள்ளது அணு. ஈக்குவல் பவர் எதுவும் கிடையாது. ஆனால் அந்த வல்லமையே இயேசுக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்பதாக நம்ம இன்னைக்கு தியானிச்சிருந்தோம். அப்புறம் பார்த்தோம் நித்திய பிதா. அப்போ அவர் பிதாவாகிய தேவனுடைய சகல காரியங்களும் அவருக்குள்ள புதைந்து இருக்கிறது. ஏற்கனவே பார்த்துருந்தோம் பாருங்க. பிதாவாகிய தேவன், ஆவியா இருக்கிற தேவன் ஒருவேளை மாம்சத்தில் இந்த பூமிக்கு வரணும்னு சொல்லி நினைச்சு அவர் வந்தாருன்னா அவர் யாரை போல இருப்பாரு? சென்ற வாரம் பார்த்தோம். அவர் யாரை போல இருப்பாரு? பிதாவாகிய தேவன் அண்ட சராசரங்களை படைத்தவர், சகல வல்லமைகள் சகல மகிமைகள் எல்லாருக்கும் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிற அவ்வளவு வல்லமை உள்ள தேவன் ஒருவேளை பூமியில மனுஷனா வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புனா அவர் யாரை போல இருப்பாரு? இயேசுவை போல இருப்பாருங்க. கரங்களை தட்டுங்க. என்ன இந்த வசனத்தை ஒரு நாள் நீங்க போன வாரம் நான் கத்தி சொன்னேன். பிதா பூமியில வந்து பிறக்கணும்னு முடிவு எடுத்து வந்து பிறந்தாருன்னா அவர் தாங்க இயேசு. அவ பிதா யாருங்க? இயேசு யாருங்க? முடிஞ்சு போச்சுங்களா? பிதா பரலோகத்தில் இருக்கிறார். இயேசு உங்களுக்காக எனக்காக பூமிக்கு வந்தார். ஏன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பாத்திரம் கொடுக்கப்பட்டது. பாத்திரம். அதனால தான் கெத்செமனேல ஜெபிக்கிற, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் கூடட்டும். ஒரு பாத்திரம். என்ன பாத்திரம்? கல்வாரி சிலுவையில் மறிக்கிறது பாத்திரம் கிடையாது. ஒரு பாத்திரம் கொடுக்கப்பட்டது. என்னன்னு சொன்னா உலகத்தின் பாவங்களை சுமக்கணும். அந்த பாத்திரம் சுமக்கிறது மாத்திரமல்ல, அதை தீக்கணும். அதுக்கு அவர் கல்வாரிக்கு போகணும். அப்ப அந்த பாத்திரத்தை ஏற்று பூமிக்கு வந்தாரு. அது 100க்கு 100% குறையில்லாமல் நிறைவேற்றி விட்டு போனார் பாருங்க. ஆமென். இப்ப எங்க இருக்கிறார் இயேசு? இப்ப எங்க இருக்கிறார் இயேசு? நமக்குள்ள இருக்கிறார். வேற எங்க இருக்கிறார் இயேசு? பிதாவின் இடத்துல இருக்கிறார். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் இயேசு. ஓகே. இப்ப இன்றைக்கு 5வது ஒரு நாமம் பேலன்ஸ் இருக்கிறது. அதுதான் சமாதான பிரபு. ஏன் இந்த 5வதாக இந்த நாமத்தை எழுதியிருக்கிறாங்க தெரியுங்களா? நான் ஏற்கனவே சொன்ன 5 நாமமும் ஒவ்வொரு நாமத்துக்குள்ளேயும் மற்ற 4 நாமமும் இருக்குது. ஆனால் இந்த 5வது நாமத்துல தான் இந்த நாமங்களுடைய நோக்கம் நிறைவேறுகிறது. கரங்களை தட்டுங்களேன். அதிசயம் செய்தார் எதுக்குங்க? அற்புதம் செய்தார் எதுக்கு? வல்லமையை தந்தார் எதுக்கு? ஆலோசனை கொடுத்தார் எதுக்கு? அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார் எதுக்கு? உங்களுக்குள்ள எனக்குள்ள சமாதானம் வரணும்பா. உங்களுக்குள்ள எனக்குள்ள சமாதானம் வரணும். பாருங்க, இந்த சகோதரிக்கு ஒரு 10,000 ஈரோ கொண்டு கொடுத்து வச்சுக்கோங்க, உங்க கணவர் வரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு சொன்னா சமாதானம் வந்துருமா? உங்களுக்கு வந்து இருக்காது. சரி, ஓகே, உங்களுக்கு ஒரு 6 மாதம் லீவு தரேன், நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா உங்களுக்கு பிடிச்சமான ஊர்லாம் போயிட்டு வாங்க, கணவர் லேட்டாக வருவார். அவங்க சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் ஓரம் வைக்கிட்டோம், ஃபர்ஸ்ட் எனக்கு என் கணவர் வரட்டும், வந்தால் தான் எனக்கு முதல்ல சமாதானம் உண்டாக. கரங்களை தட்டுங்களேன். அப்போ இந்த 5 நாமத்தினுடைய கடைசியாக அந்த நாமம் எழுதப்பட்டுக்கிறது என்னன்னு சொன்னா, இந்த 5வது நாமத்தில் தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் அது நிறைவேறுகிறது. நம்ம அதை இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமென். அப்ப சமாதான பிரபு. அப்போ அந்த சமாதான பிரபு அப்படின்ற அந்த வார்த்தையை இங்கிலீஷில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் நிறைய மற்ற மொழிகள் எடுத்து வாசிக்கிறேன் இல்லைங்களா? அப்போ இங்கிலீஷில் பார்க்கும்போது சமாதான பிரபுன்னு சொன்னால் பிரின்ஸ் ஆஃப் பீஸ். பிரின்ஸ் ஆஃப் பீஸ், அமைதியின் இளவரசன். அழகா இல்லை அந்த வார்த்தை? அமைதியின் இளவரசன். ஆமென். அல்லது சமாதானத்தின் இளவரசன் இப்படி சொல்கிறோம். அது அல்லது சமாதானத்தை கொடுக்கிற இளவரசன், அமைதியை கொடுக்கிற இளவரசன். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில்
அமைதி இல்லைன்னு சொன்னா சமாதானங்க இருக்காது. இன்னைக்கு அமைதியை உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து என்னுடைய வாழ்க்கையிலேருந்து திருடி அதை குலைத்து போட்டு சூழ்நிலைகள் மூலமா அல்லது பிரச்சனைகள் மூலமா அல்லது மனுஷன் மூலியமா அல்லது சத்துருக்கள் மூலமா அல்லது வியாதிகள் மூலமா உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற அந்த அமைதியினுடைய அதிகபட்ச ஒரு அமைதி தான் சமாதானம். நான் அதை பற்றி சொல்லிட்டு வரேன். அப்போ இந்த அமைதியை திருடிட்டா உங்களுக்கு அமைதி இல்லாமல் போயிடுது, உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் போயிடுது, அதனுடைய தொடர்ச்சியாக சமாதானம் இல்லாமல் போயிடுது. அப்போ இயேசு கிறிஸ்து வசனம் சொல்லுது, அவர் சமாதான பிரபுவாக இந்த பூமிக்கு அவர் வந்தாராம். ஹல்லேலூயா. அப்படி இயேசு கிறிஸ்து சமாதான பிரபுவாக வந்தார் தெரியுங்களா? அந்த நாள் தான் இன்றைக்கு கிறிஸ்மஸ் என்று சொல்லி உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அப்போ அநேகர் இன்றைக்கும் ரசிக்கப்பட்டு இருக்கிற நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்னன்னு சொன்னால், கிறிஸ்மஸ் கொண்டாடணுமா? அதில் ஒரு டிசம்பர் 25 தான் கிறிஸ்மஸ் கொண்டாடணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களை பார்த்து யாருன்னா கேட்டிருக்காங்களா? இப்போ கிறிஸ்மஸ் கொண்டாடணுமா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க பதில்? ஆமாம், ஒரே ஒரு ஆள் தான் சொல்கிறீங்க. இந்த பக்கம் தலையை கூட ஆட்ட மாட்டேங்குது. இப்படி என்ன அர்த்தம்? இப்போ கிறிஸ்மஸ் கொண்டாடணுமா? ஆமாம் சொல்லுங்கள். இல்லைனா எதுக்கு நீங்கள் வந்துக்கிறீங்க? இல்லை வீட்டில் உட்காந்துருக்கலாமா, ரெவியூ செஞ்சுட்டு இருக்கலாமா? ஆமே. அப்போ கிறிஸ்மஸ் நம்ம கொண்டாடணும். ஆனால் ஜனங்க கேட்குறாங்க, கிறிஸ்மஸ் கொண்டாடணுமா? ஏன் நீங்கள் டிசம்பர் 25 கொண்டாடுறீங்க? அதிலும் இயேசு கிறிஸ்து பிறந்து 2000 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் 2000 வருஷமா நீங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாட தான் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி எதுக்காக அவருடைய பிறந்தநாளை நீங்கள் கொண்டாடணும், ஏன் அந்த பிறந்தநாளை கொண்டாடணும் என்று சொல்லி கேட்கிறவர்கள் அநேகர் இன்னைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒரு சத்தியம் சொல்லட்டுமா? ஏன் நான் கிறிஸ்மஸ் நான் கொண்டாடுறேன்? நீங்கள் கொண்டாடுறதை பற்றி நான் பேசல. நான் ஏன் கிறிஸ்மஸ் கொண்டாடுறேன்? முதல்ல நல்லா கவனிச்சுக்கோங்க. எந்த ஒரு மனுஷன் என்னை காப்பாற்றலை, அது தெரியுமா உங்களுக்கு? எந்த ஒரு மனுஷனும் எனக்கு உதவி செய்யலை, எந்த ஒரு மனுஷனும் என்னை காப்பாற்றலை. நான் நம்பிக்கொண்டிருந்த சொந்தங்கள் என்னை காப்பாற்றலை, என்னுடைய படிப்பு காப்பாற்றலை, என்னுடைய பட்டம் பதவி மேன்மை திறமை தகுதி தாளந்து எதுவும் என்ன காப்பாற்றலை. நான் இருந்த மதம், அந்த மதம் என்னை காப்பாற்றலை. நான் இருந்த பாரம்பரியம் என்னை காப்பாற்றலை. ஏன்? என்னாலேயே என்னை காப்பாற்றிக்க முடியல. ஆனால் என்னை காப்பாற்றுறதுக்காக பரலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த தேவனுக்கு சமமாக இருந்தவர் தன்னுடைய சகல மகிமைகளை மேன்மைகளை மகத்துவங்களை சத்துவத்தை எல்லாவற்றையும் வச்சுட்டு பூமிக்கு என்னை தேடி ஒரு மனுஷனா வந்து பிறந்து என்னை மீட்கும்படிக்காக வந்தார் இல்ல. இதுதான் என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம். நல்ல கரங்களை தட்டுங்களேன். அப்ப இந்த சந்தோஷத்தை நான் கொண்டாடாம வேற எந்த சந்தோஷத்தை நான் கொண்டாடணும்? அப்ப டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் கிடையாது. 100% டிசம்பர் 25 கிடையாது. ஆனா கிறிஸ்மஸ் உண்டு, கிறிஸ்து பிறப்பு உண்டு. வேதத்தில் ஆதாரபூர்வமாக எழுதப்பட்டு ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. கிறிஸ்மஸ் உண்டு. அப்போ அந்த கிறிஸ்மஸ்னுடைய நோக்கம் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளை நான் கொண்டாடாமல் வேறு யார் கொண்டாடணும்? அப்போ கிறிஸ்மஸ் நீங்கள் நிச்சயமாக கொண்டாடணும். இன்னும் ஒரு கேள்வி கேட்பாங்க, என்னங்க பிரதர் நீங்கள் அல்ல என்ன பாஸ்டர் டிசம்பர் 25 இயேசு பிறந்தாருன்னு சொல்லிட்டு பைபிளில் ஒரு தேதியோ ஒரு மாதமோ ஒரு கிழமையோ போடலையே, எதுக்கு நீங்கள் அந்த 25 பிடிச்சி தொங்கின்னு இருக்கிறீங்க? ஏன் நீங்கள் கிறிஸ்மஸ் 25 தான் நீங்கள் கொண்டாடணும்னு சொல்லிட்டு ஏன் வலுக்கட்டாயமாக எல்லாம் நின்றுக்கிறீங்க? ஏன் அன்றைக்கி நீங்கள் கொண்டாடுறீங்க? முதல் காரியம், ஒரே ஒரு சின்ன விஷயம், 4 பேரை நீங்கள் ஒரே மனமாக ஒரு இடத்துல கூட்டி வைங்க பார்ப்போம். முடியுமா? 4 பேரை ஒரு நோக்கத்துக்காக கூட்டி ஒரு இடத்துல நிற்க வைங்களேன். முடியும்னு நினைக்கிறீங்க? முடியாதுங்க. ஒரு குடும்பத்தில் இருக்கிற அப்பா அம்மா 3 பிள்ளைய கூட்டு ஒன்றா நிற்க வச்சு ஒரு காரியத்தை செய்ய சொன்னாலே 1000 கேள்வி 1000 இது பண்ணி நிற்பாங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்க, ஜனங்க எப்படி கொண்டாடுறாங்க என்பது முக்கியம் இல்லை. உலகம் முழுவதும் இயேசுனுடைய பிறந்தநாளை கொண்டாடத்துக்காக ஒருமனப்படுறாங்கல்ல. அப்போ அந்த ஒருமனப்படக்கூடிய ஜனங்களோட நானும் ஒருத்தவனா இருக்கிறேன். கரங்களை தட்டுங்க. ரெண்டாவது, ஏன் டிசம்பர் 25 நான் கொண்டாடுறேன் அப்படின்னு சொன்னால், முதல்ல நல்லா கழிச்சுக்கோ, எனக்கு சந்தோஷத்தை கொடுத்த கர்த்தராகிய தேவன் மனுஷனா அந்த பூமிக்கு வந்தாரல்ல, அவர் வந்த நாள் எனக்கு முக்கியம் கிடையாது, வந்த மாதம் எனக்கு முக்கியம் இல்லை, வந்த கிழமை அதுவும் முக்கியம் இல்லை, வந்த ஆண்டு அதுவும் முக்கியம் இல்லை, அவர் வந்தார் இல்லை எனக்கு அதுதான் முக்கியம். வந்த அவரை என் இதயத்தில் ஏற்றுக்கொண்டு கொண்டாட நான் ஒரு நாளை முடிவு பண்ணுறேன். அந்த நாளில் நான் கிறிஸ்மஸ் கொண்டாடுறேன். அது டிசம்பர் 25 இருந்தாலும் சரி, ஜனவரி 10 இருந்தாலும் சரி, ஏன் செப்டம்பர் 8 இருந்தாலும் சரி, வேற எந்த வருஷத்தினுடைய 365 நாளில் எந்த நாளாக இருந்தாலும் அந்த நாள் தான் எனக்கு கிறிஸ்மஸ். நல்ல காரியங்களை தட்டுங்க. அப்ப கிறிஸ்மஸ் என்பது ஏதோ ஒரு தேதியில கொண்டாடக்கூடிய ஒரு காரியம் இல்லை, ஏதோ ஒரு மாதத்துல கொண்டாடக்கூடிய காரியம் இல்லை, அது வந்தவருடைய நோக்கத்தை அறிந்து கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக அது இருக்கிறது. பாருங்க. அல்லேலூயா.
அப்ப இயேசு கிறிஸ்து குறிச்சு வேதத்துல ஏன் கிறிஸ்துமஸ் டிசம்பர் 25 சொல்லி எழுதி வைக்கலன்னு சொன்னா, இயேசுனுடைய பிறப்பு எழுதப்பட்டிருக்கு, அதுக்கு வரலாற்று சான்றுகள் இருக்கு. நீங்க வாசித்த முதல் வசனமே இயேசு பிறந்ததற்கான அத்தாட்சி. முதல் வசனம் சொல்லுது பாருங்க, அந்நாட்களில் உலகமெங்கும் குடி மதிப்பு எழுதப்படும்படிக்கு அகஸ்து ராயனால கட்டளை பிறந்தது. முதல்ல ஒரு ராஜா, இயேசு பிறக்கும் போது ஒரு ராஜா எருசலேமை ஆண்டு கொண்டிருந்தார். அவர் எருசலேமை அங்கிருந்து வெளியே போயிருக்கிற எல்லா யூத ஜனங்களும் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அளந்து பார்க்கறதுக்கு, எண்ணி பார்க்கறதுக்கு ஒரு கட்டளை போடுறார். அப்ப உலகத்துல முதல்ல சென்சஸ் குடிமதிப்பு அன்னைக்கு தான் எழுதப்பட்டது. அப்படின்னு சொன்னா ரெக்கார்ட்ல அது என்னைக்குன்னு சொல்லி தெரியும். ரெண்டாவது, ஆளப்பட்ட அந்த நாட்டில் பாருங்க, முதல்ல ராஜாவாக அகுஸ்தராயன் இருந்தாராம். சிரேனி என்பவர் சீரியா நாட்டில் தேசாதிபதியா இருந்தாராம். அப்ப இதையெல்லாம் நீங்க கணக்கு பண்ணும்போது இயேசு கிறிஸ்து பிறந்த மாதம், வருஷம், தேதி, கிழமை, நாலு, நட்சத்திரம், இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். பிறந்தது நல்ல நேரம். ஆமேன். ஏன்? நம்மளுடைய பாவங்கள் அன்னைக்கு மன்னிக்கப்பட்டது. ஆமேன். நம்மளுடைய பாவங்களுக்கான பரிகாரி ஒருத்தர் பிறந்துட்டாரு. ஆகவே கிறிஸ்துமஸ் 25 என்று சொல்லி வேதம் எழுதப்படலை. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்போ பிறந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சரி, ஏன் நம்ம கிறிஸ்துமஸ் 25 கொண்டாடுறோம்? நான் ஏற்கனவே பார்த்துருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். உலகமெங்கும் இந்த நாளை கொண்டாடலாம்னு சொல்லிட்டு ஒருமனப்பட்டு ஒரு காரியத்திற்காக நம்ம கூடி வரோம். இல்லை, இப்போ பெந்தகோஸ்துக்கு அப்படி தான் உலகம் முழு செய்கிறோம், பாக் செய்கிறோம், அதாவது ஈஸ்டர் செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்றைக்கி தான் இயேசு செத்து போனனால, அவர் சாகவே இல்லையாப்பா, ஆனால் அன்றைக்கி உயிர் தெழுந்த நாள். ஆமே. அப்ப இயேசு கிறிஸ்து அன்னைக்கு மட்டுமா உயிர் தெழுந்தாரு? என்னைக்கு உயிர் தெழுந்தாருங்க? ஆமா, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றோமோ, ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு உங்களுக்காக மரித்தாரு, உங்களுக்காக உயிர் தெழுந்தார். எனக்காக ஒரு நாள் மரித்தார், எனக்காக உயிர் தெழுந்தார். இவருக்காக மரித்தார், இவருக்காக உயிர் தெழுந்தார். உலகத்துல கடைசியா இயேசு வரப்போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தவன் இயேசு ஏற்றுக்கொள்றான்னா அவனுக்காக அவர் மரிக்கணும், அவனுக்காக அவர் உயிர் தெழணும். ஆனா அதை செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆமேன். அப்ப அந்த ஈஸ்டர் டெய்லி தான். ஆனா நம்ம ஒரு நாளை டெய்லி ஈஸ்டர் கொண்டாடினா உங்களுக்கு போர் அடிக்குமா அடிக்காதா? டெய்லி ட்ரெஸ் போட்டுவாங்க, நகைகளை போட்டுவாங்கன்னா லாக்கில் வச்சு நகைகளை தூக்கி போட்டுன்னு வரதுலாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். டெய்லி இந்த மாதிரி செஞ்சுன்னு வர சொல்ல உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். டீ காஃபி போட்டுன்னு வர சொல்றதுக்கே கஷ்டமாக இருக்குது, குத்தே செய்ய சொல்றதுக்கு கஷ்டமாக. டெய்லி ஈஸ்டர், டெய்லி கிறிஸ்மஸ், டெய்லி பெந்தகோஸ்து கொண்டாடினா ஒரு நாளைக்கு அப்புறம் இயேசுவே வந்து சொல்லிடுற, போதுமா நிறுத்துங்கப்பா, உங்க ஈஸ்டரும் வேணாம், எனக்கு கிறிஸ்மஸை வேணாம், விட்டு தொலைங்க ஆணுவார். ஆமேன். அப்போ ஒரு நாளை எடுத்து நம்ம கொண்டாடுறோம். ரெண்டாவது, ஏன் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு, தேதி ரெக்கார்ட் பண்ணவில்லை? ரொம்ப முக்கியமான கேள்வி. நிறைய பேர் கேட்குறாங்களா, ஏன் அது? நிறைய பேர் சொல்கிறாங்க அது மார்ச், ஏப்ரல் மாதம், மே மாதம் இருக்கலாம், எல்லாமே இருக்குன்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியும். யாருமே இயேசு இன்னைக்கு தான் பிறந்தாருன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. யாருக்கு தெரியும்? அது அவருக்கு தான் தெரியும். அவர் மட்டும் தான் வந்து நான் இந்த தேதி பிறந்தேன், நான் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி பிறந்தேன் அப்படின்னு சொன்னார்னா என் மனைவி எனக்கு பிறந்த நாள், அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லை அப்படி அது யாருக்கும் தெரியாது இல்லை. அப்போது ஏன் எழுதப்படலைன்னு சொன்னால் நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல்ல மனுஷன் நமக்கு தான் பிறந்த தேதி முக்கியம். ஏன் அப்படின்னா, பிறக்கிற ஒரு தேதி தெரிஞ்சாதான் நீங்கள் மறிக்கிற தேதி உங்களுக்கு தெரியும் இல்லை. உங்களுக்கு ஒரு துவக்கம் இருக்குது, நமக்கு ஒரு துவக்கம் இருக்குது, நமக்கு ஒரு முடிவு இருக்குது. அப்போ நம்ம பிறக்கும்போது அது ஒரு தேதியை முன்குறிக்கிறோம், அதை எழுதி வைக்கிறோம். நம்ம மறிக்கும் போது ஒரு தேதி எழுதி வச்சுக்கிறோம். ஃபோட்டோவில் தொங்கும் போது தோற்றம் மறைவுன்னு எழுதி வச்சிடறோம். இயேசு கிறிஸ்துக்கு தோற்றமும் எழுதல, மறைவும் எழுதல. காரணம், அவர் காலத்துக்குள்ள இருக்கிறவர் கிடையாது, அவர் காலத்துக்கு வெளியே இருக்கிறவர். அவர் முந்தினவரும் பிந்தினவரும் நம்ம பார்த்தோம். அவர் மரித்தவர் சதா காலையில உயிரோடு இருக்கிறார். அப்ப சதா காலையில உயிரோடு இருக்கிற ஒரு தேவனை ஒரு போட்டோல தூக்கி வச்சு தோற்றம் மறைவு எழுத முடியாது. அப்ப தேவன் என்ன பண்றாரு, தான் பிறந்ததை ரெக்கார்ட் பண்றாரு, தான் மரித்து அந்த உயிர்த்த நாளை ரெக்கார்ட் பண்றாரு. ஆனா அதுக்கு ஒரு தேதியோ மாசமோ வேதத்தில் எழுதப்படவில்லை. காரணம், அவர் எல்லா நாளுக்கும், எல்லா காலத்துக்கும், எல்லா வருஷங்களுக்கும் அவர் தேவனா இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆகவே அவருக்கு தோற்றமும் கிடையாது, மறைவும் கிடையாது, டிசம்பர் 25 கிடையாது. எந்த நாளா இருந்தாலும் அது எனக்கு கிறிஸ்மஸ். அல்லேலூயா. அந்த கிறிஸ்மஸுக்கு பிறந்த அந்த தேவன் தான் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ளவர், நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபு. உங்க எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். கரங்களை நல்லா தட்டுங்க. அப்ப நீங்க எல்லாரும் அந்த கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடலாம். நிறைய சபைகளில் கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடாது. நம்ம ரெண்டாவது முதல் வருகையே நிறைய பேருக்கு தெரியலப்பா. இயேசு ஏன் பிறந்தாருன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியல. நம்ம பார்த்த நாடகத்துல அந்த பிச்சைக்காரர் வேஷம் போட்டு இருந்தவருக்கு இயேசுன்னு யாருன்னே தெரியல. நம்ம நினைக்கிறோம் அது ஒரு கதாபாத்திரம் நினைக்கிறோம். உண்மையாகவே இயேசுன்னா உன்னை யாருன்னு தெரியல. அப்படி இயேசுன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் அது உண்மையான தெரிதல் கிடையாது. இயேசு யாருங்க? அவர் ஒரு சாமிங்க.
இயேசு யாரு? பல சாமிகள், அவர் ஒரு சாமிங்க. இயேசு யார்? அவர் ஒரு வல்லமைங்க. இயேசு யாரு? நம்மளால முடியாத காத்து செய்கிறவருங்க. இயேசு யார்? அவர் வானத்தில் இருக்கிறவங்க. இயேசு யார்? ஆமாங்க, யூதயாவில் இருக்கிறவருங்க. இயேசு யார்? இஸ்ரவேலில் பிறந்தவருங்க. இயேசு யார்? இங்கிலீஷ் கடவுளுங்க. அட பாவி, அவர் உன்னுடைய ரட்சகரியா? அது உனக்கு தெரியல. அவர் உன்னுடைய மீட்பர், அவர் உன்னுடைய தகப்பன், அவர் உன்னுடைய தந்தை, உனக்கு ஆலோசனை கொடுக்கிறவர். இது உனக்கு தெரியலன்னு சொன்னா இந்த கிறிஸ்மஸை கொண்டாடாம இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடி என்ன பண்ண போறோம்? தோற்றத்தை முதல் கொண்டாடுங்க, அப்புறம் உயிர்த்தெழுதலை கொண்டாடுவோம். ஆகவே கிறிஸ்மஸ் இன்னைக்கு கிடையாது, ஆனா இன்னைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடுகிற அந்த ஒரு மனத்தோடு நானும் என்னை சேர்த்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. அப்ப அப்படியே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்லுங்களேன் எல்லாரும் ஒரு தடவை. நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்லுங்க, கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் நல்லா சொல்லுங்க, நல்லா சந்தோஷமா சிரிச்சுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. உங்க எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஆமென். காரணம், இன்றைக்கு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததை உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்களால நாம சேர்ந்து கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்கு நமக்கு நாள், கிழமை, தேதி, வருஷம் இது எதுவுமே முக்கியம் இல்லை. இயேசு உங்க கூட இருந்தா அதுதான் உங்களுக்கு கிறிஸ்மஸ். ஆமென். நல்ல கரங்களை தட்டுங்க. இயேசு என் கூட இருக்கிறார் சொல்லுங்க. இயேசு என் கூட இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார், என் வீட்டில் இருக்கிற, என் குடும்பத்தில் இருக்கிறார், எனக்குள்ள வந்து அவர் வாழ்ந்து மலர்ந்து இருக்கிறார். ஆமென். அவர் எனக்குள்ள இருக்கிறபடினால, கிறிஸ்து எனக்குள்ள பிறந்தபடினால, இம்மானுவேல் என்னோடு கூட இருக்கிறபடினால இன்னைக்கு தான் எனக்கு கிறிஸ்மஸ். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்மஸ் பண்டிகை நம்ம கொண்டாடுகிறதுல வெட்கப்பட தேவை. ஆனால் அந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடக்கூடாத வகைகளில் கொண்டாடி கொண்டு இருக்கும்போது தான் அங்கே தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுது. நம்ம சேனலில் அந்த கேள்வி பதிலில் நீங்கள் அதெல்லாம் கேட்பீங்க. புதுசாக நம்ம கேள்வி பதிலில் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி இந்த கிறிஸ்மஸ் சம்மந்தமான ஒரு சில கேள்விகளை ஒரு சில முக்கியமான சம்மந்தப்பட்ட அந்த ஸ்பெஷலிஸ்ட்டுங்களை பேசி அந்த பதில் போட்டிருக்கிறோம். அது யூடியூப்பில் வந்துருச்சு. உங்களுக்கு நான் இன்னைக்கு பண்ணல, ஏன்னா அந்த கேள்வி கிறிஸ்மஸ் கொண்டாடலாமான்னு இருக்குது. நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு ஐயோ பாஸ்ட் கிறிஸ்மஸ் கொண்டாடலாமான்னு சொல்லி கேள்வி கேட்குறப்ப யாரும் போகக்கூடாது பகுதுன்னு சொல்லி வந்துட போகிறீங்க. கிறிஸ்மஸ் நிச்சயமாக கொண்டாடணும். சரி, ஓகே. ஏன் இந்த கிறிஸ்மஸ் இவ்வளோ விசேஷமான ஒரு நாளாக இருக்கிறது? அதுதான் ரொம்ப முக்கியம். உலகத்தில் ஒரு குழந்தை பிறந்தா குழந்தைக்கு தான் பரிசு வாங்கி போகிறோம். ஆனால் இங்கே குழந்தைய தவிர மற்ற எல்லாருக்கும் பரிசு வாங்கி போகிறோம். அப்படி தானே? அவர் குழந்தைய கற்பனை பண்ணிக்கோங்களேன். குழந்தைய தவிர மற்ற எல்லாத்துக்கும் பரிசு உண்டு, அவருக்கு மட்டும் பரிசு கிடையாது. ஏன் தெரியுங்களா? அவர் தாங்க நமக்கு பரிசு. ஆமீன். அவரே நமக்கு பரிசா வந்திருக்கிறார். அப்ப ஏன் மற்ற நாளை விட இந்த கிறிஸ்மஸ் அவ்வளோ விசேஷம்னு சொன்னா நல்லா கவனிச்சுக்கணும். கிறிஸ்மஸ் மற்ற நாட்களை விட விசேஷமா இருக்குது. அது ஏதோ ஒரு பண்டிகை மாத்திரம் கிடையாது. முதல்ல தெய்வம் மனுஷனாக இந்த பூமிக்கு இறங்கி வந்து வார்த்தையானவர் மாம்சமாக வெளிப்பட்ட நாள் தான் இந்த கிறிஸ்மஸ். அல்லேலூயா. மாம்சத்துல வெளிப்பட்ட வார்த்தை, ஆதியில தேவனோடு இருந்த அந்த வார்த்தை பாடுன பாருங்க. ஆதியில தேவனோடு வார்த்தையா இருந்தவர், உருவம் இல்லாமல் இருந்தவர், ஒரு அருவமாய் இருந்த ஒரு தேவன் ஒரு உருவமாய் இயேசு கிறிஸ்துவாய் இன்றைக்கு மண்ணுல வந்து பிறந்தார் பாருங்க. அதனால இந்த நாள் ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக உலகத்தை யார் ஆண்டு கொண்டு இருந்ததுங்க? பிசாசு, சாத்தான், அக்கிரமம், இருள், எல்லா தேவையில்லாத அந்தகார வல்லமைகளும் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தது. இயேசு கிறிஸ்து பிறந்த போதுதான் அந்த நாளுக்கு ஒரு முடிவு வந்தது. இயேசு கிறிஸ்து வந்த போதுதான் வசனம் சொல்லுது உலகத்துக்கு ஒரு சந்தோஷம் வந்தது. அதற்கு முன்பாக ஜனங்கள் இருளில், பாவத்தில், அக்கிரமத்தில், சந்தோஷம் இல்லாம துக்கத்தில் இருந்தாங்க. இயேசு பிறந்தாரு பாருங்க, அன்னைக்கு தான் சந்தோஷம் என்கின்ற வார்த்தை முதல்ல பூமியில வந்தது. அல்லேலூயா. அந்த காலத்தில் இருந்த ஜனங்களுக்கு வெளிச்சம் முதல்ல உதித்த நாள் தான் இந்த கிறிஸ்மஸ் தினம். அத பிதாவாகிய தேவன் அந்த வெளிச்சத்தை, ஆதியில உண்டாகுகன்னு சொன்ன வெளிச்சத்தை தன்னுடைய குமாரனுக்குள்ள புதைத்து வச்சு குமாரனாக இந்த பூமிக்கு வரவழைத்து இருளின் அதிகாரத்தில் இருந்த ஜனங்களை வெளிச்சத்துல தம்முடைய குமாரனுடைய அதிகாரத்துக்குள்ள கொண்டு வந்த நாள் தான் இந்த நாள். நல்ல கரங்களை தட்டுங்களேன். ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனம் எடுத்து வாசிங்க. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அப்போ இந்த வசனத்தின் பிரகாரம் கிறிஸ்மஸ் பண்டிகை என்னவென்று சொல்லி ஏசாயா மூலமாக தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். என்னன்னு சொன்னா, கிறிஸ்மஸ் பண்டிகை என்பது இருளின் அதிகாரத்தில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். அவங்க வெளிச்சத்தை கண்டார்கள். அப்ப அதற்கு முன் பூமியில் வெளிச்சம் இல்லையா? பூமியில வெளிச்சம் இருந்துச்சா இல்லைங்களா? பூமியில வெளிச்சம் இருந்தது. ஆனால் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு அந்த வெளிச்சம் மறைக்கப்பட்டு இருந்தது.
அந்த இருளை ஜனங்களை விட்டு நீக்கணும்னு சொன்னா வெளிச்சம் போதாது, வெளிச்சத்தை விட மகா பிரசன்னம் இறங்கி வரணும், மகா பிரகாசம் இறங்கி வரணும். அதைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்து ஒரு மனுஷனாக, ஒரு பாலகனாக, ஒரு குழந்தையாக பிறந்தாரு பாருங்க. அந்த நாள் தான் இந்த கிறிஸ்மஸ் தினம். மாத்திரமல்ல, கிறிஸ்மஸ்னா என்ன? அப்போ இதை நிறைய தெரிஞ்சுக்கணும். நம்ம அநேகமாக நிறைய பேர் பாருங்க, சாப்பாடு நல்லா செஞ்சு சாப்பிட்றோம், அந்த ரெவியூம் செய்கிறோம், அப்புறம் நல்ல ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறோம், பரிசு பொருட்களை கொடுக்குறோம். இன்னும் இந்தியாவில் போனீங்கன்னா பல காரியங்களை செய்கிறாங்க. இதுதானே கிறிஸ்மஸ்ஸு. இன்றைக்கி பாருங்கள், நைட்டு ஃபுல்லாக கும்மாளமும் கொண்டாட்டமும் போட்டு நல்லா குடிச்சிட்டு இன்றைக்கி நல்லா தூங்கின்னு இருப்பான். காரணம் கட்டினா கிறிஸ்மஸ். நாங்கள் என்ன பண்ணோம்? ஃபெத்தே பண்ணோம். நல்லா ஃபெத்தே பண்ணிங்களா? நல்லா ஃபெத்தே பண்ணோம். நல்லா கிறிஸ்மஸ் கொண்டாடிங்கன்னா நல்லா கொண்டாடணும். ஏன் கொண்டாடுனேன் தெரியாது. கிறிஸ்மஸ் என்னது? அது வந்து ஒரு ஃபெத் த ஃபம்மி, அதாவது குடும்பங்களின், இவன் ஒரு திருவிழா கொண்டாடிட்டான், குடும்பங்களின் திருவிழாவான், சொந்தங்கள் வருவதுக்கான திருவிழாவான். நேற்று நாங்கள் கடைக்கு போயிருந்தோம், சாயந்தரம் அந்த கமர்ஷியலுக்கு போயிருக்கும்போது 2 பொருள் தாங்க நிறைய ஓடுது. என்னென்னு கண்டுபிடிங்க. 2 பொருள் தான் நிறைய ஓடுது. நான் ஒரு பொருள் தேடி பார்த்துட்டு கடைக்கலன்னு வந்துட்டேன். என்ன ஓடி இருக்கோம்? ஒன்று சரக்கு, இன்னொன்று சொக்கலம். 2மே அதிகமாக ஓடுது. ஜனங்க அங்கே தான் குடும்பமாக நிற்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கிறிஸ்மஸ் என்னதுங்க? இந்த பக்கம் சரக்கு, இந்த பக்கம் சொக்கலா. போகும்போதே ஒரு வெள்ளைக்காரர் பார்க்குறான், காலைல இவ்வளோ பெரிய பாட்டில் எடுத்துகிட்டு நடந்து டான்னு போகிறாரு, பெருமையாக தூக்கின்னு போகிறார். ரொம்ப பெரிய போரில் ஜெயிச்சுட்டு கப்பை தூக்கின்னு போகிற மாதிரி இவ்வளோ ஒரு நேற்று நைட்டு இவ்வளோ ஒரு பாட்டில் தூக்கின்னு போகிறார். அந்த வீட்டுக்குள்ளே போகும்போதே கொடுத்துட்டு ஒன்றே முத்தி கொடுத்தோடனே கிறிஸ்மஸ் முடிஞ்சு போச்சு. அப்புறம் உட்காந்து ஊர் கதை அந்த கதைலாம் பேசிட்டு ஏன் கிறிஸ்து பிறந்தாரு தெரியாது. மறுநாள் காலைல ஏஞ்சி அவங்கவுங்க தன்னுடைய காலை கடன்களை முடித்து விட்டால் கிறிஸ்மஸ் கடனும் முடிந்து விடும். இப்போ ஏன் கிறிஸ்மஸ் நம்ம கொண்டாடுறோம்? ஏன் கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம்? முதல்ல நல்லா கவனிச்சுக்கோங்களேன். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் மனுஷனாக இறங்கி வந்தார், அதுதான் கிறிஸ்மஸ். ஆமேன். பெரிய மேய்ப்பராக இருந்தவர் ஒரு மனுஷனா வந்தார் பாருங்க, அதுதான் கிறிஸ்மஸ். பிரதான ஆசாரியராக நமக்காக ஆசாரியத்துவம் செய்ய போகிற, பரிந்து பேச போகிற அந்த ஆசாரியன் நமக்காக ஒரு மனுஷனா இறங்கி வந்தார் பாருங்க, அதுதான் கிறிஸ்மஸ். எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி சமாதானத்துல நிரப்பும்படிக்கு பரலோக ராஜ்யத்தை பூமிக்குள்ள கொண்டு வந்தார் பாருங்க, அவர் பிறந்த நாள் தான் கிறிஸ்மஸ். அப்ப அந்த கிறிஸ்மஸ் உங்களுடைய வாழ்க்கையில விசேஷமானது. ஆமேன். மற்றவர்களுடைய வாழ்க்கையில அது வேற மாதிரி போய் கொண்டு இருக்கிறது. ஆமேன். அப்ப அந்த கிறிஸ்மஸ், அப்ப அந்த பிறந்த பாலங்க நாங்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த 5 நாமங்களை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல கடைசியான ஒரு நாமமாக இந்த சமாதான பிரபு அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு தியானிக்க போயிடும். அப்ப சமாதான பிரபுல 2 வார்த்தை இருக்கு. சமாதான பிரபு. நீங்க பிரபு அப்படின்னு சொல்லி யாரை சொல்லுவீங்க? ஒன்று ராஜாக்கள், அல்லது தேசங்களை ஆளு கொண்டு இருக்கிறவங்க, அல்லது பட்டணங்களை வைத்து கொண்டு இருக்கிறவங்க, நிறைய நிலங்களை வைத்து கொண்டு இருக்கிறவங்க. நார்மலாக பணக்காரனை பிரபுன்னு சொல்லுவோம். நம்மளாம் வெள்ளைக்காரங்களை பார்த்து பிரபு பிரபு பிரபுன்னு சொல்லி பழகிட்டோம். ஏன்னா அவன் பார்க்கறதுக்கு வெள்ளையும் இருந்தால் பணக்காரனாக இருந்தால் அவனை பிரபுன்னு சொல்லிட்டோம். அப்போது பிரபு இயேசு கிறிஸ்துக்குள்ளார பிரபுத்துவம் இருக்குதான். எதுலன்னு சொன்னா சமாதானத்தில். அல்லேலூயா. அவர் சமாதானத்தில் பிரபுவாக இருந்தாராம். ஆமேன். அப்போ உலகம் ஒரு பிரபு கிட்ட ஏராளமான தாராளமான செல்வத்தை பார்த்து தான் அவனை பிரபுன்னு சொல்லுது. இங்க இயேசு கிறிஸ்துக்குள்ளார பிரபுத்துவம் எப்படி வந்ததுன்னு சொன்னா, அவர்கிட்ட ஏராளமான தாராளமான திரளான சமாதானம் இருக்கிறது. கரங்களை தட்டுங்க. அந்த சமாதானத்தை அவர் கொடுத்து 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 குறைவில்லாதவராக இருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு ஜனங்க கிட்ட எது இருக்குதோ இல்லையோ சமாதானம் இல்லாமல் இருக்குது. அப்ப அந்த சமாதானத்தை, சந்தோஷத்தை பிசாசு திருடி உங்களை இருளுக்குள்ள கொண்டு போய் வைத்து உங்களை அதன் மேல வெளியே வரக்கூடாதபடிக்கு ஒரு பெரிய சீலை போட்டு வச்சிடறான். அப்ப இயேசு கிறிஸ்து ஏராளம் தாராளமாய் அவரிடத்துல அந்த சமாதானம் இருக்கிறபடினால அந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கும்படிக்காக அவர் சமாதான பிரபுவாக இந்த பூமிக்கு அவர் வந்தாரு. நம்ம போன வாரம் தியானிச்சோம். பிதாவாகிய தேவனுக்குள்ளார 100% காரியங்கள் இருக்குது இல்லைங்களா? என்னென்ன காரியங்கள் இருக்குன்னு சொல்லி கடந்த நாட்களில் தியானிச்சு கொண்டு வந்திருக்கோம். பிதாவாகிய தேவனுக்குள்ள என்னென்ன காரியங்கள் எல்லாம் இருக்கிறதோ, பிதாவாகிய தேவனை ஒரு வேதம் எப்படி சொல்லுது, அல்லது பரலோகத்திற்கு தூதர்கள் எப்படி பார்க்குறாங்க, பிதாவாகிய தேவனை தீர்க்கதரிசிகள் எப்படி சொன்னாங்க என்பதை எல்லாம் நம்ம பார்த்து, ஓ பிதானா இப்படி தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு யூகத்தில் இருப்போம்ல, அந்த யூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நிஜமாக நிஜத்தில் இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமியில் வந்து அவர் நமக்கு முன்பாக வாழ்ந்து பிதாவை வெளிப்படுத்தினார். ஆமேன். அப்போ அந்த பிதாவுக்குள்ள இருக்கிற பரிபூர்ண காரியங்களில் ஒரு காரியம் சமாதானம். அல்லேலூயா. அப்ப பிதாவாகிய தேவனுக்குள்ள எந்த அளவுக்கு சமாதானம் இருக்குதோ அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அந்த சமாதானம் இருக்கிறத நீங்க
பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து சூழ்நிலைகளுக்கு அடிமையாகிறவர் கிடையாது. அவர் பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகிறவர் கிடையாது. வெற்றி கிடைச்ச உடனே சந்தோஷப்படுறவர் கிடையாது. பயப்படுறவர் கிடையாது. அவர் திடீரென்று சொல்லி அழுகிறவர் கிடையாது. அவர் ஆபத்தை கண்டு நடுங்குகிறவர் கிடையாது. இதில் எல்லாத்துலேயும் தன்னுடைய சமாதானத்தை அவர் காத்து கொண்டவராக இருந்திருக்கார். சமாதானத்தை அவர் இழந்து போகவே இல்லை. காரணம், அவர் சமாதான பிரபுவாக அவர் இருந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ 100% பிதாவாகிய தேவனுக்குள்ளே இருந்த அந்த சமாதானத்தை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் வெளிப்படுத்தினார். ஆமேன். அப்போ அவருக்குள்ளே இருக்கிற சமாதானம் அவரோடு இருந்துட்டா எனக்கு என்ன லாபம்? எனக்கு அதனால ஏதாவது லாபம் இருக்குதா? இல்லை. அப்போ அந்த சமாதானத்தை என்ன பண்ணாரு? எடுத்து வாசிப்போம். யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. முதல்ல இயேசு கிறிஸ்து இங்க நமக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றார். என்னன்னு சொன்னா, நீ சமாதானம் சமாதானம்னு சொல்லி கொண்டு இருக்கிறீங்க, சமாதானத்தை தேடிக்கொண்டு இருக்கிறீங்க, சமாதானத்துக்காக நாடி கொண்டு இருக்கிறீங்க. முதல்ல இயேசு சொல்றாரு, நான் சமாதானத்தை உங்களுக்கு வச்சுட்டு போறேன். அது என்ன சமாதானம் சொன்னா, என்னுடைய சமாதானம். கரங்களை தட்டுங்களேன். அப்போ 2 வகையான சமாதானம் இருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். ஒன்று உலகம் கொடுக்குற சமாதானம், இன்னொன்று இயேசுக்குள்ளே இருந்த ஒரு சமாதானம். அப்போ இயேசுக்குள்ளே ஒரு சமாதானம் இருந்தது. அந்த சமாதானம் எங்கேருந்து வந்தது? இயேசுக்குள்ளே இருந்த ஒரு சமாதானம். யாருடைய சமாதானம்? ஆமாம். அப்போ பிதாவுக்குள் இருந்த சமாதானத்தை மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டு வராரு. பார்க்குறாரு, உலக ஜனங்கள் முழுவதும் சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. நல்ல பணம் இருக்குது, பகட்டு இருக்குது, பதவி இருக்குது, பட்டம் இருக்குது, பேர் இருக்குது, புகழ் இருக்குது, வீடு இருக்குது, கார் இருக்குது. ஜனங்கக்கிட்ட என்ன இல்லை? சமாதானம் இல்லை. ஆமாம், இங்கே எல்லாமே எல்லாம் இருக்குது. 2 காரு, 3 காரு, 4 காரு, நல்ல மார்க்கெட் ட்ரெஸ் எல்லாமே இருக்குது, நல்ல சாப்பாடு எல்லாமே இருக்குது. இங்கே ஃப்ரான்ஸில் பட்டினி சாவு கேள்விப்பட்டுக்கிறீங்களா? யாரும் பட்டினியாக சாவப்படுறது கிடையாது. நீ வேலையே செய்யாட்டினாலும் பரவாயில்ல, உனக்கு சம்பளம் நேரம்னு சொல்லிட்டான். அப்போ இங்கே எதுவுமே இல்லை. ஆனால் இங்கே யாருக்கிட்ட நீங்கள் போய் தேடி பார்த்தாலும் ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கும். அது என்னதுங்க? சமாதானம் இல்லை. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு காரியத்தை வச்சு தான் உங்களையும் ஆண்டவர் இன்னைக்கு சபையில் கொண்டு நிற்க வச்சுட்டாரு. கரங்களை தட்டுங்களேன். நாமளும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருந்திருப்போம்னு சொன்னால் இந்த கிறிஸ்மஸை நம்ம வேற மாதிரி கொண்டாடி கொண்டு இருந்திருப்போம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வச்சுட்டு போகிறேன். அது என்ன சமாதானம் தெரியுங்களா? அந்த சமாதானம் நித்திய 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 காலமும் பிதாவுக்குள் இருந்து வெளிப்பட்ட அந்த சமாதானத்தை இயேசு கிறிஸ்து பூமியில் பாவமான மனுஷனை பார்த்து சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு வைக்கிறேன். இந்த சமாதானம் உலகம் கொடுக்கிறது அந்த சமாதானத்தை போல இது அல்ல. இந்த சமாதானம் ஒரு ஸ்பெஷல் சமாதானம். காரணம், இந்த சமாதானத்தை ஒருவனும் உன்னை விட்டு பறிக்க முடியாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப அந்த சமாதானத்தினுடைய அளவு என்ன? அந்த சமாதானம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அதை எடுத்து வாசிப்போம். ஏசாயா 9வது அதிகாரம் 7வது வசனம். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும் படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. பாருங்க, நீதியையும் நியாயத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில நிலைத்து இருப்பதற்காக உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார் சமாதானம். அந்த சமாதானத்தை குறித்து வசனம் சொல்லும்போது அந்த சமாதானத்துக்கு முடிவு இல்லை. இப்போ நல்லா கவனிச்சுக்கோ, ஒரு காரியத்துக்கு முடிவு இல்லைன்னு சொன்னால் அந்த காரியம் யாருடைய காரியம்? மனுஷனுடைய காரியம் கிடையாது. முடிவு இல்லை. எல்லா மனுஷனுடைய காரியமுக்கும் ஒரு முடிவு உண்டு. நம்ம கண்ணால் பார்க்குற எல்லாத்துக்கும் முடிவு உண்டு. உலகத்துக்கு முடிவு உண்டா? உண்டு. வானம் முடிவு, எல்லாம் முடிவு உண்டு. ஆனால் இங்கே சொல்கிறார், ஆனால் என்னுடைய சமாதானத்துக்கு உனக்கு முடிவு இல்லைன்றார். அந்த முடிவு இல்லைன்னு சொன்னால் அந்த சமாதானம் எங்கே இருக்கக்கூடிய சமாதானம்? நித்தியத்தில் இருக்கக்கூடிய சமாதானம், முடிவில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சமாதானம். ஆண்டவர் சொல்றாரு, முடிவில்லாமல் என்றென்றைக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்கக்கூடிய ஒரு சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். அந்த சமாதானத்தை நான் எதை திருடி கொடுக்கல, எனக்குள்ள வச்சிருக்கிறேன். எனக்குள்ள இருக்கிற சமாதானத்தை நான் உனக்கு கொடுத்துட்டு போறேன். நல்ல கரங்களை தட்டுங்களேன். அது ஒரு முடிவில்லாத ஒரு சமாதானம். ஆமேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, முடிவில்லாத சமாதானத்தினுடைய பிரபுவாக நான் இருக்கிறேன். முடிவில்லாத சமாதானத்தினுடைய இளவரசனாக நான் இருக்கிறேன். அந்த சமாதானம் நான் இன்னைக்கு உனக்கு கொடுக்கிறேன். அந்த சமாதானம் உன்னை விட்டு நீங்குவதில்லை, அது உன்னை விட்டு விலகுவது கிடையாது. கரங்களை தட்டுங்களேன். ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு பலிபடுத்த சொல்றாரு, அந்த சமாதானத்தை உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அவர் கட்டளையிட போகிறார். காரணம், கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தில் பிறந்து இருக்கிறார். அவர் உங்களுடைய இருதயத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடினால அவர் கொடுக்கிற சமாதானத்தை ஒருவனாலும் திருடவும் கொள்ளையிடவும் முடியாது. அவர் சமாதான பிரபு மாத்திரம் கிடையாது,
வேதம் அவர் இன்னொரு அழகான பெயர்ல அழைக்கிறது பாருங்க, எடுக்க வேணாம். எபேசியர் 2வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, அவரே நம்முடைய சமாதான காரணர். கரங்களை தட்டுங்களேன். அல்லேலூயா. சமாதான பிரபுவுக்கும் சமாதான காரணருக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமீன். இப்ப சமாதான பிரபுன்னு சொன்னா நான் என்ன சொல்லி அவருடைய திரளான ஏராளமான தாராளமான சமாதானம் இருக்கிறது. அது அவ்வளோ பெரிய சமாதானத்துக்கு அவர் அதிபதியா இருக்கிறார், பிரபுன்னு சொல்லிட்டோம். இப்ப அவர்கிட்ட இருக்கிற அந்த சமாதானம் எனக்குள்ள வரணும்னு சொன்னா, எனக்குள்ள இருக்கிற சமாதானத்துக்கு காரணமாக மூலமாக அவர் இருக்கணும். அல்லேலூயா. ஆமீன். எப்படி உங்களுக்கு புரியும்? என்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தோன்னா எங்கள் அப்பா கிட்ட, உதாரணத்துக்கு. அப்போ எங்கள் அப்பா தான் என்னுடைய சொத்துக்கு ஒரு காரணர், அப்படித்தானே? அப்போ அதே போல எனக்குள்ள இருக்கிற சமாதானத்துக்கு காரணர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்லுது, அவர் நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்கு ஒரு காரணமாக, இன்னொரு ஒரு வழியாக அவர் நமக்காக பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார். அப்போ ரொம்ப நேரமாக சமாதானம் சமாதானம் சமாதானம்னு சொல்லினுக்கிறேன் இல்லைங்களா? சமாதானம்னா என்னது? அது தெரிஞ்சாதான் சமாதான பிரபுவை நீங்களும் நானும் இன்னைக்கு கொண்டாட முடியும். சமாதானம் என்னது உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க டக்கு டக்குன்னு. வெரி குட். இளையப்பாறுதல், நிம்மதி, சந்தோஷம். சொல்லுங்க, நீங்க சொல்ல வரீங்க. சமாதானம் என்னது? நீங்க சொல்லுங்க. சமாதானம் என்னது? இத்தனை சமாதானம். உங்களுக்கு சமாதானம் பாரம்பரியத்தில் பாருங்களேன், நின்று இருப்போம். சமாதானம் சமாதானம் இப்படிலாம் சொல்லுவோம். சமாதானம் ஏன்னா பல்லவத்தில் இருக்கிற சமாதானமா, பின்னாடி யாருக்கு எத்தனை தெரியாது, சும்மா சொல்லிட்டு வந்துடுவோம். அந்த சமாதானம்லாம் கிடையாது. அப்போ சமாதானம்னு என்னது? பீஸ்ன்னு பார்த்தோம், வேற மகிழ்ச்சின்னு பார்த்தோம், வேற அமைதி. ஆமீன். இது எல்லாமே சமாதானத்துக்குள்ளே இருக்கிற காரியம். இப்போ பிரியாணிக்குள்ளார, நான் அதை அடிக்கடி பிரியாணி சொல்லுறேன், ஏன்னு தெரியல, பிரியாணிக்குள்ளார தான் கோழிலாம் இருக்குது. ஆனால் பிரியாணி தான் என்னது? அப்போ சமாதானம் என்றால் என்ன? நிம்மதி அற்றவனுக்கு கிடைக்கக்கூடிய சமாதானம். அந்த சமாதானம் தான் என்னது? ஆமா, அதான் என்ன ஏசப்ப தான் கொடுக்குற, அதான் அந்த சமாதானம் என்னது? ஆனால் இது எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. இப்போ பஞ்சாமிரத்துக்குள்ளே போய் சாட்டு பாட்டை, பஞ்சாமிரத்துக்குள்ளே இந்த பழங்கத்து அந்த பழங்கத்து கல்கண்டுக்கு லூட்டு லூசுக்கு எல்லாம் இருக்குது. சரி, பஞ்சாமிரம் தான் என்னதுங்க? இதெல்லாம் சேர்ந்து அப்படி கிடையாது. சமாதானம் என்னது அப்படின்னு சொன்னால், எபிரேய மொழியில் சமாதானம் என்ற வார்த்தைக்கு ஒரு அழகான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. யாருக்கு தெரியும்? ஷாலோம். அப்போ சமாதானம் என்ற வார்த்தை எபிரேய மொழியில் ஷாலோம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த ஷாலோமை தான் இங்கே நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சமாதானம்னு சொல்லிட்டோம். ஷாலோம். ஷாலோமை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இன்னைய வரைக்கும் யூதர்கள் பார்த்து கொள்ளும் போது ஷாலோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்களை கட்டி பிடிச்சி சொல்லும்போது, அல்ல கை கொடுக்கும்போது ஒருவங்களை பார்த்து ஷாலோம் என்று சொல்லி ஒருத்தங்க ஆசீர்வதிக்கிறதுக்கு அல்லது வாழ்த்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக ஷாலோம். இன்றைக்கும் நம்ம யூதர்களுடைய ஆலயத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்கே எல்லாரும் வரும்போது ஷாலோம் ஷாலோம் உட்காருங்க, ஷாலோம் உட்காருங்க, ஷாலோம் எழுந்துருங்க, ஷாலோம் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஷாலோம் அப்படின்ற வார்த்தைக்கு சமாதானம் என்ற அர்த்தம் இல்லை. நம்ம சமாதான காரணம் யெகோவா ஷாலோம் பண்ணிடுறோம், அது கிடையாது. ஷாலோம்னு சொன்னால் முதல்ல முழுமை, கம்ப்ளீட். நான் சொன்ன பாருங்க, 5 நாமத்தில் சமாதான பிரபுன்னு கடைசி நாமத்துக்குள்ளே எல்லாம் இருக்குதுன்னு சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து வெறும் சமாதானத்தை கொடுத்ததுக்காக அது பூமிக்கு வரல. அவர் கொடுத்த சமாதானம் என்பது கம்ப்ளீட், முழுமை. அந்த முழுமையை மனுஷனிடத்தில் பார்க்க முடியாது. ஏன்னா மனுஷன் குறை உள்ளவன், நிறைவு மனுஷனுக்குள்ள கிடையாது. எது கிடைச்சாலும் மனுஷனுக்கு போதலன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நிறைவு நமக்கு வராது. சாப்பிட்ற ஒரு ஏற்கனவே சொல்லிடுற விஷயந்தான். ஒரு 110 வயசு ஆயா கிட்ட போய் இது நீ போதும்மா, நீ இருந்தது போதும், நீ செத்து போ சீக்கிரம் சொன்னா கூட, ஒரே ஒரு நாள் நாளைக்கு கிறிஸ்மஸ் ஆம அதை பார்த்துட்டு செத்து போகிறேன். கிறிஸ்மஸ் முடிஞ்சே நான் சொன்னேன் ஆயா, இல்லை புது வருஷம் வந்துடும், புது வருஷம் வந்து போகிறேன் செத்து போனால் சந்தோஷமாக போவோம்பா. எப்போ 2026 நான் பார்த்துடணும்பா, இல்லை 25 பார்த்துடணும், ஒரு நாள் தங்கிட்டு போகிறேன்டான்னு திருப்தி கிடையாது. அப்போ சமாதானம் முழுமை கிடையாது, எல்லாமே குறை உள்ளவங்க. அப்போது அந்த எபிரேய மொழியில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஷாலோமுக்குள்ளார 2 அர்த்தம் சொல்கிறாங்க. ஒன்று நிறைவு முழுமை, அல்லது செழிப்பு. செழிப்புன்னு நமக்கு ஒரு மாதிரி அலர்ஜி ஆகுது பாருங்கள். செழிப்புன்னா அந்த ப்ராஸ்பரிட்டி, ஆசீர்வாதம். சமாதானம் என்ற வார்த்தை யெகோவா ஷாலோமுக்குள்ளார ஆசீர்வாதம் இருக்குது, செழிப்பு இருக்குது, நிறைவு இருக்குது, பூரணம் இருக்குது. பாடணும் பாருங்க, பூரணம். அந்த பரிபூரணம் தான் யெகோவா ஷாலோம். அப்போ ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு ஷாலோம். அப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் போதும் சரி, மரித்து உயிர் தெரிந்து வந்து சிறையில் சாக்கும் போதும்
ஆண்டவர் முதல்ல சொல்றாரு, பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம். அப்ப அந்த சமாதானம் ஷாலோம் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் சொன்னா, உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலையும் உங்களுக்கு நிறைவு இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆத்மாக்குரிய வாழ்க்கையில, சரீரத்தினுடைய வாழ்க்கையில, அல்லது உங்களுடைய குடும்பத்துல, குடும்பத்துக்கு உள்ள, குடும்பத்துக்கு வெளியே, குடும்பத்தை சுற்றி, உங்களை சுற்றி, உங்களுக்கு வெளியே, உங்களுக்குள்ள எல்லா பகுதியிலையும் இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு நிறைவு தான் யெகோவா ஷாலோம். ஆனா நம்ம சமாதானம் என்ற ஒரே ஒரு வார்த்தையில நம்ம அதை சுருக்கிக்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பார்த்து என்ன பார்த்து, நீங்க சமாதானமா இருங்க, நீங்க யெகோவா ஷாலோம் அப்படின்னு சொல்றீங்க. அந்த ஷாலோம் உங்ககிட்ட உண்டாகட்டும்னு சொன்னா, உங்களுடைய வாழ்க்கையில பரிபூர்ணமா நீங்க இருக்கணும், எல்லாவற்றிலும் நீங்க நிறைவா இருக்கணும், எல்லாவற்றிலும் நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். இப்போ ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிற, அவர்கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்கு, ஆனா கூடவே ஜுரம் இருக்கு, கூடவே ஒரு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொன்னா அவருக்குள்ள நிறைவு இல்லை. இன்னொருத்தவங்க கிட்ட நல்ல சரீரத்துல நல்ல ஆசீர்வாதம் இருக்குது, பணம் 10 பைசா கிடையாது, அப்ப அங்க ஒரு குறைவு இருக்கு. இன்னொருத்தவங்க கிட்ட எல்லாமே இருக்குது, ஏதோ ஒரு குறைவா இருக்குது அப்படின்னு சொன்னா அவன் வாழ்க்கையில நிறைவு இல்லை. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஏதோ மனுஷனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று குறையுது இல்லை, அந்த குறைவு என்னவா வேணாலும் இருக்கலாம், பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், நகையா இருக்கலாம், நட்டா இருக்கலாம், கல்யாணமா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், எதுவும் வேணா இருக்கலாம். அந்த நிறைவை என்னுடைய ஷாலோம் மூலியமா நான் உன்னுடைய வாழ்க்கையில கொடுத்து உன்னுடைய வாழ்க்கை நான் பூரணப்படுத்த போறேன். நல்ல கரையில தட்டுங்க. அப்ப அந்த யெகோவா ஷாலோம் சமாதானம் உங்க வாழ்க்கையில வரும்போது உங்ககிட்ட எது இல்லை அது வந்துட்டா உங்களோட வாழ்க்கை நிறைவு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இன்னைக்கு நடந்த கதை, சகோதரிக்கு எல்லாம் இருந்தது, ஒரு குறைவு இருந்தது இல்ல. அப்ப அந்த குறைவு அவங்களுடைய வாழ்க்கையில நிறைவாய் மாறுறதுக்கு யெகோவா ஷாலோம் அவங்களை வந்து சந்திக்கிறாரு. யெகோவா ஷாலோம் அவங்களுக்கு ஷாலோமை கொடுத்தாரு. அவங்களுடைய வாழ்க்கையில இந்த குறை வந்துட்டா என்னுடைய வாழ்க்கை நிறைவாகும்னு சொன்னாங்கல்ல, அந்த நிறைவை கொண்டு வருவதற்கு தன்னுடைய சமாதானத்தை அவங்க இருதயத்துல வச்சுட்டாரு. சமாதானம் வரப்போகுது அவங்க வீட்டுக்கு. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்துமஸ். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். ஆமென். எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 25:6. அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். நாபால், தாவீது ஒரு சில வாலிபர்களை அனுப்பி நாபால் கிட்ட போய் சாப்பிட ஏதாவது கிடைக்குமா, போய் பார்த்துட்டு வாப்பா, நீ போயிட்டு இந்த வாழ்த்துதெல்லாம் அவனுக்கு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இங்க இந்த வார்த்தைக்கு மூல பாஷையில என்ன எழுதிருக்குதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன். இப்போ அங்கே சொல்கிறான் பாருங்க, முதல்ல அவங்கெல்லாம் போய் அவனை நோக்கி நீ முதல்ல வாழ்க, நீ வாழ்க. ரெண்டாவது, உமக்கு சமாதானம். யாருக்கு சமாதானம்? பேசி நிற்கிற நாபால், உனக்கு சமாதானம், உன்னுடைய வீட்டுக்கு சமாதானம் சொல்லிட்டு அதோ நிறுத்திருக்கலாம். சொல்கிறான், உனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானம் உண்டாகட்டும். கரங்களை தட்டி இப்போ சொல்லுங்களேன். இதுதான் பரிபூரண ஒரு ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்துனுடைய தகப்பனாக பார்க்கிற தாவீதினுடைய வேலைக்காரர்கள் போய் நாபாலுக்கு சொல்றாங்க. அப்ப இதுதான் சமாதானத்தினுடைய பூரணம். நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும், உனக்குள்ள எல்லாமும் நல்லா இருக்கணும், அதுக்கு எல்லா பகுதியிலும் உனக்கு சமாதானம் உண்டாகணும். அந்த சமாதானம் தான் யெகோவா ஷாலோம். இப்ப இந்த யெகோவா ஷாலோம் என்கின்ற இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லக்கூடிய வார்த்தை புதிய ஏற்பாட்டில் எப்படி வந்து தெரியுங்களா? இப்ப சமாதானம் யெகோவா ஷாலோம்னு சொல்றோம் இல்லைங்களா? புதிய ஏற்பாட்டில் அந்த வார்த்தை எப்படி பயன்படுத்தப்படுகிறது? இப்போ யெகோவா ஷாலோம்னு சொல்லும்போது சமாதானத்துக்குள்ள எல்லா பரிபூர்ணமும் இருக்குதுன்னு பார்க்குறோம் இல்லைங்களா? அதே போல் புதிய ஏற்பாட்டில் அந்த சமாதானம் எப்படி வந்ததுன்னு சொன்னால் ரட்சிப்பு. ஆமேன். அப்போ ஷாலோம் சால்வேஷனாய் மாறி போயிடுச்சு. சுவிசேஷத்தை கேட்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. இப்போ ரட்சிப்பு என்பது அவங்களுடைய ஆவி, அவங்களுடைய ஆத்மா, அவங்களுடைய சரீரம். நான் உலகத்தில் பிறந்த நாள்ல இருந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறை போகிற வரைக்கும் என்னுடைய எல்லாமும் ரட்சிக்கப்படணும், என்னோட எல்லாமே காப்பாற்றப்படணும், என்னோட எல்லாமே பாதுகாக்கப்படணும். ஏன்? நான் அந்த பூமிக்குரியவன் கிடையாது, நான் பரலோகத்துக்கு போக வேணும். அப்போ அந்த பரலோகத்துக்கு போகிறது, பரலோகத்தில் நித்தியமாக இருந்த அந்த சமாதானம் யெகோவா ஷாலோமாய் ரட்சிப்பா என்னுடைய வாழ்க்கையில் வந்து இருக்கிறது. புரிஞ்சுங்க, மாத்திரம் கரங்களை தட்டுங்களேன். அப்போ அந்த ரட்சிப்பு என்கின்ற வார்த்தையில் ரட்சிப்புன்னு சொன்னோன்னே ரட்சிக்கப்படுதல், அதில் என்னென்ன இருக்குதுங்க? என்னங்க? ரட்சிக்கப்படும் போது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைக்கிறது, உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகுது, உங்களுக்கு அபிஷேகம் உண்டாகுது, தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி நீங்கள் மாறுகிறீங்க, அவருடைய கிருபை உண்டாகிறது, மாத்திரமல்ல அவருடைய என்னங்க தயவு உண்டாகுது, அவருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிற பெரிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறீங்க, இயேசுவை பேர் சொல்லி கூப்பிடக்கூடிய ஒரு அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறீங்க. இது எல்லாமே எதுக்குள்ள இருக்குதுங்க? ரட்சிப்புக்குள்ள இருக்குது. அதே போல தான் சமாதானத்துக்குள்ளார எல்லா ஆசீர்வாதங்களும், விடுதலைகளும், அதிகாரங்களும், வல்லமைகளும்,
கர்த்தத்துவமும் மகிமையும் அந்த சமாதானத்துக்குள்ள அது வருகிறது. இப்போ அந்த ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது தான் நடந்த சம்பவத்தை நம்ம வாசிச்சோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆமா, உன்னதத்துல இருக்கிற தேவனுக்கு முதல்ல மகிமை உண்டாகுவதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வந்தார். ஆமென். இப்ப புரிஞ்சிருந்தா கரங்களை தட்டுங்களேன். அதற்கு முன்பாக எந்த ஒரு மனுஷனாலும் உன்னதத்தில் இருக்கிற தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டானதே கிடையாது. மோசேவால உண்டானதா? இல்லை. எந்த தீர்க்கதரிசிகள், ஆபிரகாம், யாராலையும் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகவில்லை. காரணம், அவங்க எல்லாம் பிறந்தாங்க, வாழ்ந்தாங்க, மற்ற மனுஷனால செய்ய முடியாத அற்புதங்கள் அதிசயங்களை செஞ்சாங்க. ஆனால் அவங்க கல்லறையெல்லாம் நம்ம கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு தோற்றம் உண்டு, அவர்களுக்கு ஒரு மறைவு உண்டு. ஒருத்தன் மறிச்சு போயிட்டா பிதாவாகிய தேவனுடைய நாம மகிமை அடையாது. ஏன்னா இருக்கிறவராகவே இருக்கிற ஒரு சுபாவத்தோடு இருக்கக்கூடிய ஒருவரால தான் அவருடைய நாம மகிமை அடையும். ஆமேன். அப்போ இயேசு சொல்றாரு, வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார. அப்போ 2 காரியம் நடந்துச்சான். முதல் காரியம், உன்னதத்தில் தேவனுடைய நாம மகிமை அடைந்ததான். 2வது, மனுஷர்களுக்கு, பூமியில் இருக்கிற மனுஷர்களுக்குள்ள என்ன உண்டானதான்? பிரியம் உண்டானது. பிரியம் அப்படித்தான் போட்டுக்குது. பூமியில சமாதானம், அதான் சமாதானத்தை பற்றி தான் பேச போகிறோம். சமாதானத்தை பார்த்து பூமியில பிரியம் உண்டாகுது. அப்போ சமாதானம் இறங்கி வந்தது. சமாதானம் இறங்கி வந்ததுனால பிதாவுடைய தேவனுடைய நாமம் மகிமை அடைந்தது. சமாதானம் இறங்கி வந்ததுனால சமாதானம் இல்லாமல் இருந்த மனுஷனுக்குள்ள பிரியம் உண்டானது, அன்பு உண்டானது, நேசம் உண்டானது, பாசம் உண்டானது. அப்ப இந்த சமாதானம் பிதாவையும் மனுஷனோடு இணைத்தது, மனுஷனையும் பிதாவோடு இணைத்தது. கரங்களை தட்டுங்களேன். இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த நாள் ஏதோ ஒரு பிறந்த நாள் மாத்திரம் கிடையாது. இந்த நாள் தான் மனுஷனுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் உறவு மறுபடியும் உண்டானது. பிதாவோடு மனுஷன் இணைக்கப்பட்டான், மனுஷனோடு பிதாவும் இணைக்கப்பட்டார். 2 பேருக்கும் இடையில ஒரு காரணராக, சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு காரணராக இயேசு கையை விரிச்சாரு பாருங்க கல்வாரி சிலுவையில. அல்லேலூயா. ஒரு கை பிதா கிட்டையும் ஒரு கை மனுஷங்கிட்டையும் இருக்குது. இப்ப பிதா மனுஷனை பார்க்கும்போது யாரை பார்ப்பாருங்க? இயேசுவை பார்ப்பார். இயேசு மூலியமா தான் மனுஷனை பார்க்க முடியும். மனுஷனும் பிதாவை இயேசு மூலியமா தான் பார்க்க முடியும். யாரையும் டைரக்டா பார்த்து விட முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு காரணரா இந்த பூமிக்கு மனுஷனா பிறந்தார். சமாதான காரணர், சமாதான பிரபு. ஆனா அந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தபோது அந்த சமாதானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, அந்த சமாதானத்தை மனுஷர்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இந்த உலகத்துல ஒரு காரியம் மனுஷ இனத்தை தடை பண்ணி வைத்து கொண்டு இருந்தது. அது என்னதுங்க? பாவம். அப்ப மனுஷனை பாவம் என்கின்ற ஒரு பெரிய போர்வை அப்படியே உலகம் முழுவதும் மூடி பிதாவுடைய கண்களுக்கு முன்பாக மனுஷனே தெரியாதபடிக்கு வைத்து கொண்டு இருந்தது பிசாசினுடைய வல்லமையினால. இப்ப அந்த போர்வை கிழிக்கப்படணும், அந்த திரைசிலை கிழிக்கப்படணும். அதற்கு பிதாவினுடைய தற்சுரூபமாக இருக்கிற ஒருவர் தான் இறங்கி வரணும். பாவமே செய்யாத ஒருவர் தான் இறங்கி வரணும். நாடகத்தில் பிரதர் இப்படி போர்வையை தூக்கின மாதிரி இயேசு கிறிஸ்து வந்து அந்த போர்வையை தூக்கணும் பாருங்க. ஆமேன். அந்த போர்வையை தூக்குறதுக்கு இயேசு தூக்கப்பட்டார். எங்க? கல்வாரி சிலுவையில். கரங்களை தட்டுங்க. அவர் கல்வாரி சிலுவையில் உயர்த்தப்பட்ட போது மனித இனத்தை மூடி வைத்திருந்த அந்த போர்வை தூக்கி வீசப்பட்டது, திரைசிலை 2ஆக கிழிந்தது. அப்ப அந்த பாவம் ஒரு தடையா இருந்தது பாருங்க. எடுத்து வாசிப்போம். எபேசியர் 2ஆவது அதிகாரம் 14-16. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனாகி இருதத்தரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடிச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்திலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதிலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். 2 வார்த்தையை முக்கியத்துவப்படுத்தி நான் இன்னைக்கு சொல்ல போறேன். முதல் காரியம், வசனம் சொல்லுது, நமக்கு தெரியும், அவரே நம்முடைய சமாதான காரணராக மாறினார். எப்படி மாறினாரு? வசனம் சொல்லுது 2 தரப்பு இருக்குது. ஒரு தரப்பு நித்தியத்தில் இருக்குது, ஒரு தரப்பு அழிவில் இருக்கு. இப்போ 2 தரப்பையும் ஒப்புரவாக்கணும்னு சொன்னா ஒப்புரவாக்கக்கூடிய ஒரு வேணும் இல்ல. அப்ப 2 பேருக்கும் இடையில ஏன் கேப் வந்தது? காரணம் பாவம் வந்துருச்சு.
பாவம் வந்தோடனே 2 பேருக்கு இடையில சமாதான உறவு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து அந்த சமாதான உடன்படிக்கையின்படி இறங்கி வந்து அந்த அந்த பிளாங்கா இருக்கிற ஒரு இடத்த அவர் ஃபில் பண்ணணும். அப்போ ஃபில் பண்ணுறதுக்காக அவர் சமாதானக்காரராக இறங்கி வந்துட்டு முதல்ல சொல்கிறார் என்ன பண்ண போகிறாருன்னு சொன்னால், அந்த பழைய பாவ மனுஷனை அழிச்சு போட்டு அந்த மனுஷனை புதிய மனுஷனா முதல்ல சிருஷ்டிக்கணும். அப்போ அவன் புதிய மனுஷனா சிருஷ்டிக்கணும்னு சொன்னால் அவன் மேலே இருக்கிற அந்த பாவ போர்வை எடுத்து போடப்படணும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால அந்த மனுஷனை கழுவணும். அப்போ கழுவும் போது பழைய மாம்ச மனுஷன் அவன் மரித்து போகிறான், புதிய மனுஷன் புதிய சிருஷ்டியா உருவாகணும். அதை தான் இங்கே சொல்கிறார். புதிய சிருஷ்டியா அவனை சிருஷ்டித்து எப்படி சட்டத்திட்டங்களால் நியாயப்பிரமாணங்களால் இருந்த எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு 2 பேரையும் இணைச்சி அதுக்கு தடையாக இருந்த பகையை கல்வாரி சிலுவையில் கொன்று, இப்போ வசனம் சொல்லுது, அதனால் 2 திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். நல்ல கரங்களை தட்டுங்களேன். இப்போ பிதாவை விட்டு ரொம்ப தூரத்தில் இருந்த ஒரு மனுஷன், பிதாவை விட்டு விலகி போயிருந்த மனுஷன் இப்போ இயேசு கிறிஸ்துவினால ஒப்புரவாகி விட்டான், ஒரே சரீரமா மாறிவிட்டான். இயேசு கிறிஸ்துவும் நாமளும் இயேசு கிறிஸ்துவும் இப்போ எப்படி இருக்கிறோம்? ஒரே சரீரமா இருக்கிறோம். பிதாவாகிய தேவனுக்கு நம்மள ஒப்பு கொடுத்துருக்கிறோம். ஆமென். இப்போ அந்த ஒப்புரவு, இந்த சமாதானம், இந்த சட்டத்திட்டங்கள் உடைத்து போட்டு அதுலேருந்து விடுவிக்கிற விடுதலை, இதையெல்லாம் கொடுக்கறது என்னதுங்க? ரட்சிப்பு, சால்வேஷன். அந்த ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் இறங்கி வந்தது. அந்த நாள் தான் இன்றைக்கு. நல்ல கரங்களை தட்டுங்க. அப்ப இயேசு பூமிக்கு வந்தது ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரம் கிடையாது, ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்து அவன் துண்டிக்கப்பட்டிருந்த அந்த உறவை மறுபடியும் சேர்த்துக்கொள்ளணும், அந்த உறவோடு மறுபடியும் இணைக்கப்படணும். அதுக்கு இவர் ஒரு உறவு பாலமா, ஒரு காரணரா, அந்த சமாதானத்தினுடைய பேஸா இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தாரு. ஆமென். இதை நான் புரிந்து கொள்வதுக்கு உங்களுக்கு ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இப்போ பாருங்க, புதுசாக நீங்கள் ட்ரெஸ்ஸு வந்தீங்க, கோட்லாம் வாங்கி வந்துட்டேன் இல்லை. இப்போ இதை நான் அதை போடணும்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும்? வெரி குட். முதல்ல குளிக்கணும், ஏன்னா புது ட்ரெஸ்ஸு போட போகிறேன் இல்லை. முதல்ல குளிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், போய் நல்லா குளிச்சுட்டு சூப்பராக குளிச்சுட்டு நல்லா வாசனையாக வந்து நேற்று நைட்டு வீட்டில் போட்டுருந்தேன்ல அதே ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுக்கினேன். நான் எங்கள் மனைவி வந்து கேட்குறேன், என்னங்க புதுசாக போட்டுக்கிட்டலாம், அது ரொம்ப பிடிச்சமான ட்ரெஸ்ஸு, அது கூட இருந்து பழகிட்டேன், நல்லா வாசனை அடிக்குது, போன பார்த்து நான் அதை போட்டு அதுக்கு மேலே இந்த கோட்டை போட்டு நான் மறைச்சிக்கிறேன், வெளியிருக்கிற யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்கிறேன். எங்கள் மனைவி நான் சொல்லுவாங்க, நாங்கள் புதுசாக இப்போ கோட்டு வாங்கினது வச்சுக்கிறீங்க, பழைய ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டுட்டு புதுசாக எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க தானே. நிறைய பேர் அப்படி தான் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். பாரம்பரியத்தை, தேவையில்லாத கெட்ட பழக்கத்தை, தேவையில்லாத சுபாவத்தை, பேச்சு, நடை, உடை, பாவனை, செயல், நம்மளுடைய ஆக்சியம், இது எல்லாம் பழைய மனுஷன், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருக்கிற பழைய மனுஷன். நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு வருஷம் கிறிஸ்மஸுக்கும் புதுசாக ஒரு கோட்டு வாங்கி அந்த பழைய மனுஷனுக்கு மேலே இந்த கோட்டை போட்டுன்னு வந்து பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி முத்தி கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறேன். ஏன்னா இந்த வாசனை நாறுது எனக்கு தெரியாது. யாருக்கு தெரியுங்க? உங்களுக்கு தெரியும். என்னதான் 150 பார்த்து சென்ட் வாங்கி அடிச்சா கூட 2 நாளைக்கு அப்புறம் அந்த நாத்தம் நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க, போயிடாது, கண்டுபிடிச்சிடுவீங்க. அப்போ இன்னைக்கு பழைய மனுஷனை கலைக்காம புதிய மனுஷன் வேஷத்தை தரித்து கொண்டு நம்ம எல்லாரும் எப்படிப்பட்ட கிறிஸ்தவங்களை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? கிறிஸ்மஸுக்கு சபையை சொல்ல பொதுவாக கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? அதுக்கு ஒரு நல்ல பேர், மாய்மால கிறிஸ்தவர்களாக. பழைய ட்ரெஸ்ஸு எனக்கு அதே பேண்ட்டு தான், பழைய பேண்ட்டு, ஒரு பேண்ட்டுக்கு மேலே ஒரு பேண்ட்டு இல்லை, அதே பழைய பனினத்துக்கு மேலே போட்டு அதுக்கு மேலே எது அப்படின்னு போட்டுன்னு வந்துட்டேன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் நான் புது ட்ரெஸ்ஸு போட்டதுக்கு அடையாளம் கிடையாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், பழைய ட்ரெஸ்ஸை முதல் கைட்டி போடு, நீ எப்படி பிறந்த அப்படி வா, வந்தினா நான் உனக்கு புது ட்ரெஸ்ஸு கொடுக்க போகிறேன், அதான் சால்வேஷன், ரட்சிப்பு. அதை கொடுத்த உடனே இப்போ நான் உனக்குன்னு ஒரு புது ட்ரெஸ்ஸு வாங்கி வச்சிருக்கிறேன். ஆமீன். இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கொள்ளும் போது நீ பழைய மனுஷன் கூட கிடையாது, பழைய மனுஷனுக்குள்ளே இருந்த எல்லா சுபாவங்களையும் அந்த பழைய ட்ரெஸ்ஸோட நீ கைட்டு போட்டுட்டு புது மனுஷனாக மாறினதே போல இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையில் எப்போதும் இயேசு கிறிஸ்து வருஷம் 25 கிறிஸ்மஸ் கொண்டாடி தான் இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் இயேசுனுடைய அடையாளம் இல்லாமல் இருந்தா, நம்மளுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவ பிரதிபலிக்காமல் போயிருந்தா, இயேசு எனக்குள்ளே வந்தது என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நான் வெளிப்படுத்தாமல் போயிருந்தா, அப்போ அந்த கிறிஸ்மஸ் நான் பழைய ட்ரெஸ்ஸுக்கு மேலே போட்டுருக்கிற புது ட்ரெஸ்ஸுக்கு சமம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே வசனம் சொல்லப்பட்டுக்குது, முதல்ல தேவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனுஷனா வந்தபடினால பழைய மனுஷனை அவர் கலைத்து போட்டு புதிய மனுஷனாக மாற்றினார். 2வது
புது சிருஷ்டியாகவே நம்ம ஒரு உருவாக்கிட்டனால கரங்களை தட்டுங்களேன். அப்போ நம்முடைய பழைய சிந்தனைகள், பழைய யோசனை, பழைய பேச்சு, பழைய மொழி, பழைய பாஷை, பழைய ஆசை, பழைய விருப்பம், பழைய காரியங்கள், பழைய கோபம், பழைய எரிச்சல், இதையே வைத்துக்கொண்டு புதிய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. புதிய கிறிஸ்மஸ்னால உண்டாகக்கூடிய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா கிறிஸ்மஸ் பிறந்த அன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்துல பரலோகத்துல மகிமை உண்டாகணும், ரெண்டாவது பூமியில பிரியம் உண்டாகணும், ஒருவருக்குள்ள ஒருவர் அன்பு உண்டாகணும், ஒரு அந்யோன்யம் உண்டாகணும், ஒரு ஐக்கியம் உண்டாகணும். அப்ப வசனம் சொல்லுது, பழைய மனுஷனை கலைத்து போட்டு. அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, பாவ மனுஷனாகிய பழைய மனுஷனை நீங்க கலைத்து போட்டு புதிய மனுஷனை நீங்க தரித்து கொள்ளுங்க, போட்டுக்கொள்ளுங்க. நான் புதுசா ஒரு கோட்டு வாங்கி போட்டுட்டோம்பா, அதை போல நீங்க புது மனுஷனை தரித்து கொள்ளுங்க. ஆமென். இப்ப லூக்கா 2ஆம் அதிகாரம் 14 வசனத்தினுடைய வாசிச்சாச்சு, நான் அதை சொல்றேன் பாருங்க. 2:14 முக்கியமான ஒரு ரகசியத்தை அங்க தேவன் புதைந்து வச்சிருக்கிறாரு. என்ன தெரியுங்களா? உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்குதுன்னு சொன்னா அங்க 2 காரியம் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும். அப்ப தேவனுடைய ஷாலோம், தேவனுடைய ரட்சிப்பு, தேவனுடைய சமாதானம், அவருடைய நித்தியம் அல்லது அவருடைய அழிவில்லாத அந்த அன்பு எதுவும் உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில இறங்கி வருதுன்னு சொன்னா 2 காரியம் நடக்கணும். முதல்ல நீங்க தேவனை மகிமைப்படுத்துவீங்க, 2வது மனுஷனுக்கு பிரியமா நடப்பீங்க. கரங்களை தட்டுங்களேன். இது 2மே நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க. இது 2மே இல்லாத ஒரு கிறிஸ்மஸ் கொண்டாடினாலும் கொண்டாடாம போனாலும் ஒண்ணுதான். நீங்க தேவனை மகிமைப்படுத்துறீங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் தேவனை மகிமைப்படுத்த கிறிஸ்மஸ் கொண்டாடி இருப்பாங்கன்னு பாருங்க. அப்ப அவங்க தேவனை மகிமைப்படுத்தணும்னு சொல்ல ஃபர்ஸ்ட் இடத்துல 1 மார்க் போயிடுச்சு. மொத்தம் 3 மார்க் தான், 1 மார்க் போயிடுச்சு. 2வது மனுஷனுடைய அன்பு. என்ன அந்த அன்பு? அப்ப வேதம் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் 2 காரியம் இல்லைன்றாரு. என்ன இல்லைங்களா? 1 புசிப்போம் இல்ல. அப்ப இன்னைக்கு ஜனங்க கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாடுறாங்க? புசிப்போம், குடிப்போம், எழுந்து விளையாடுவோம், போய் விளையாடுவோம், ஜாலியாக விளையாடுவோம். நைட் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க? புசிச்சிருப்பாங்க, குடிச்சிருப்பாங்க. கரெக்டாக 12 மணி ஆகுதோ, கடிகாரத்துக்கு கூட 12 மணி ஆகுது தெரியும். எல்லாம் வச்சுன்னு ஓ மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், அந்த கிறிஸ்மஸ், இந்த கிறிஸ்மஸ், எல்லா கிறிஸ்மஸும். ஆனால் இயேசுவை கொண்டாடுற ஒரு கிறிஸ்மஸ் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் வந்திருக்குதா? வந்து இருந்தா நீ தேவனை மகிமைப்படுத்திருப்ப, தேவனை மகிமைப்படுத்த தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருப்ப, வந்து தேவனை ஆராதித்திருப்ப. அப்ப நாம எல்லாம் வந்திருக்கிறோம், ஆராதித்துக்கிறோம் சொன்னாக்கா நாம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறோம். இப்ப எல்லாரும் சாப்பாடுக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆமேன். அது என்னதுங்க? பிரியம், நேசம், அன்பு. அதை கொண்டு வந்து கொடுக்க போறீங்க. இப்ப 2வது காரியம், பூமியில பிரியம் உண்டாகி விட்டது. அல்லேலூயா. அப்ப கரங்களை தட்டுங்களேன். இதுதாங்க உண்மையான கிறிஸ்மஸ். உலகம் பாருங்க, பல வகையில் அந்த சமாதானத்தை தேடி, சந்தோஷத்தை தேடி இன்னைக்கு அலைந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆமீன். இன்னைக்கு பாருங்க, ஜனங்க அதைத்தான் தேடின்னு ஓடி நிற்கிறாங்க. அப்ப பணம் இருக்காங்க, என்ன இல்லை? சமாதானம். ஏன்னா சமாதானத்தை கொடுக்கிற சமாதான காரணரை அவன் இன்னும் ஒரு காரணமா ஏற்றுக்கொள்ளல. நீங்க யாரை வேணா எடுத்துக்கோங்க, உலகத்துல பெரிய தேவன் கிருமியா கொடுக்குறாருங்க. ஆனா தேவன் சொல்றாரு, உனக்குள்ள நான் இருப்பேன்னு சொன்னா தேவனோடு கூட நீ ஒப்புரவாகுவ, மனுஷனோடு கூட நீ உறவு கொள்ளுவ. கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. 2வது சொல்றாரு ஆண்டவர், அந்த யோவான் 14:27 வாசிச்சு பாருங்களேன். நான் வாசிக்கிறேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் சொல்லிட்டு நிறுத்திட்டு இருக்கலாம். ஆனா கூட 2 எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. உலகம் கொடுக்கிற பிரகாரமான ஒரு சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை. அதனால ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கோங்க, உங்க இருதயம் கலங்க வேணாம், பயப்பட வேணாம். அப்ப என்ன அர்த்தம்னு சொன்னா, உலகம் உங்களுக்கு ஒரு சமாதானம் கொடுத்தல, அந்த சமாதானத்தினுடைய முடிவு பயம், அந்த சமாதானத்தினுடைய முடிவு கலக்கம், அந்த சமாதானத்தினுடைய முடிவு துக்கம். கடன் வாங்கி ஒரு கார் வாங்கி ஓட்டும் போது சந்தோஷமா இருக்கும், ஆனா அந்த கார் நின்று போன பிறகு டியூ கட்ட முடியாம. அப்ப அந்த சமாதானம், உலகம் கொடுக்கிற சமாதானம் ஒரு பயத்தோடு கூடிய சமாதானம், பயத்தை உண்டு பண்ணுகிற சமாதானம், கலக்கத்தை உண்டு பண்ணுகிற சமாதானம். ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுக்கிற சமாதானம் உலகத்தில் இருக்கிற சமாதானம் கிடையாது. பயத்தையும் திகிலையும் குழப்பத்தையும் கொடுக்கக்கூடிய சமாதானம் அல்ல, அது தேவனுக்கு மகிமையை கொடுக்கக்கூடிய சமாதானம், மனுஷருக்குள்ள பிரியத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சமாதானம். அந்த சமாதானத்தை நான் உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போறேன். அப்ப கலங்காமல் இருக்கக்கூடிய ஒரு இருதயம், பயப்படாமல் இருக்கக்கூடிய இருதயம், ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, காப்பாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை, இயேசுவோடு கூட இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை. அதுதான் யெகோவா ஷாலோம் கொடுக்கக்கூடிய ஒரு சமாதானம். அதுதான் கிறிஸ்மஸுக்கு உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கும்படிக்காக கர்த்தராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தாரு. சரி, அந்த சமாதானத்தை உங்களுக்கும் எனக்கும் இலவசமா கொடுக்க அவர் ரெடியா இருக்கிறார். ஆமென். ரட்சிப்பு, சால்வேஷன்,
மீட்பு எல்லாத்தையும் உங்களுக்கு எனக்கும் இலவசமாக அவர் கொடுக்குறார். உங்ககிட்ட என்ன இருக்கணும், என்கிட்ட என்ன இருக்கணும்னு சொன்ன கீழ்ப்படுத்தல் இருந்தால் போதும். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கறதுக்கு நான் சொன்ன ஒரு காரியம் தடையாடுறதுன்னு சொன்னேன். என்ன காரியம்? பாவம். அந்த பாவத்தை இயேசு என்ன பண்ணாரு அதை மட்டும் வாசிச்சு கடகன்னு முடிப்போம். ஏசாயா 53 எடுத்துக்கோங்க, 4-5. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமா, இந்த வசனம் சொல்லுது பாருங்க, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணாதபடிக்கு உலகத்தின் மேல பிசாசினுடைய ஆதிக்கம் இருந்தது. அந்த ஆதிக்கம் மனுஷனுக்கு ஆக்கினையாக இருந்தது, தண்டனையாக இருந்தது, மனுஷனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு போல இருந்தது. அதை வைத்திருக்கிற மனுஷன், அவன் கட்டி வைத்திருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு அடிமைத்தனத்தின் வாழ்க்கையாக இருந்தது. அவனால் எழும்ப முடியாதபடிக்கு இருந்தது, செயல்பட முடியாதபடிக்கு இருந்தது, ஆசீர்வாதங்களை பெற்று சுதந்திரத்து வாழ முடியாதபடிக்கு இருந்தது. இயேசு இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு ஆக்கினைன்னு ஒன்று இருந்துச்சுல்ல, ஒரு தண்டனைன்னு ஒன்று இருந்துச்சுல்ல, அதை இயேசு சொல்லிட்டாராம், இந்த உலகத்திற்காக நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த உலக ஜனங்களுக்காக அந்த ஆக்கினையை என் மேலே நான் வைத்து அந்த ஆக்கினையில இருந்து இந்த ஜனங்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்க போறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் பாருங்கப்பா. அதுதான்பா கிறிஸ்துமஸ். நல்ல காரங்களை தட்டுங்களேன், நல்ல காரங்களை தட்டுங்க. இயேசு வராம இருந்தா அந்த ஆக்கினை அப்படியே இருந்திருக்கும். உங்க அக்கௌண்ட் என்னுடைய அக்கௌண்ட்ல வெறும் ஆக்கினையா போட்டு கொண்டு வரப்பட்டது. உங்களுடைய பேங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா வெறும் ஆக்கினை மாதம் இல்லை, டெய்லி மணிக்கு ஆக்கினை வந்து விழுந்துனே இருக்கும். ஆக்கினை பெருகி கொண்டே இருந்தது. இயேசு வந்தார், ஒரே ஒரு கையெழுத்து. என்ன பண்ணார் இயேசு? சிலுவையில் ஒரு கையெழுத்து போட்டார். அக்கௌண்ட் என்ன பண்ணிட்டாருங்க? க்ளோஸ் பண்ணிட்டாரு. அவன் நல்ல கரையில் தட்டுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது லூக்கா 2:10 வாசித்தோம். தேவ தூதன் அந்த இடையர்களை நோக்கி பார்த்து சொல்கிறான், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற சால்வேஷன், நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவன் வந்து உடனே முதல்ல ஒரு வார்த்தை சொல்கிறான். என்ன சொல்கிறான்? பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி உலகத்தில் என்ன இருந்ததுங்க? ஜனங்களுக்குள்ள பயம் இருந்தது. என்னுடைய பாவம் என்ன பண்ணும், என்னுடைய சாபம் என்ன பண்ணும், நான் அக்கிரமம் செஞ்சுட்டேனே, அந்த அக்கிரமம் என்ன பண்ணும், என் பிள்ளைய எப்படி தாக்கும், என் பொண்டாட்டை எப்படி தாக்கும், நான் செத்தா எங்கே போவேன், பயந்துன்னு இருந்தான். அங்கேருந்து தூதன் வந்து சொல்கிறான், பயப்படாத, நீ தானே பயந்து நின்ற, நீ தானே பாவம் செஞ்ச, நீ தானே அக்கிரமம் செஞ்ச, பயப்படாத, உனக்கு நான் ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன். அல்லேலூயா. உனக்கு ஒரு சால்வேஷன். என்ன தெரியுங்களா? உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வரப்போகிறது, உன்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் வரப்போகிறது, உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழந்து போன சகல ஆசீர்வாதங்களும் உண்டாக போகிறது. அல்லேலூயா. அதற்கு காரணமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொடுக்கிறவராக மாத்திரமல்ல, அவரே சமாதானமாக இறங்கி வருகிறார். உங்களையும் என்னையும் கட்டி வைத்திருந்த அந்த சாத்தானை இயேசு என்ன செய்ய போறார் தெரியுங்களா? ரோமர் 16:20 சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். வசனம் தெளிவா சொல்லுது, சமாதானத்தை கெடுத்த அந்த கெட்டவனை, ஆமென், உங்களை என்னையும் கட்டி வச்சு பாதல சங்கிலியால போட்டு மூடி வச்சிருந்த அந்த தரித்திரனை இயேசு எப்படி செய்ய போறாராம்? யார் காலால? நசுக்குங்க காலால. சொல்லுங்க, காலால. ஆமா, உங்களுடைய சமாதானத்தை கெடுத்த சாத்தான இயேசு நசுக்கிறது போதும். இப்ப அதிகாரத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. சமாதானத்தின் தேவன், ஷாலோமின் தேவன் ரட்சிப்பின் மூலமா சொல்லிட்டாரு, மகனே மகளே, உன்னை அந்த காலத்தின் பிடியில கட்டி வைத்திருந்த சாத்தான உன்னுடைய காலால நீ நசுக்கி போடு. சொல்லுங்க, என்னுடைய காலால என்னுடைய சமாதானத்தை கெடுத்த சத்ருவை, சாத்தானை நசுக்கி போடுவேன். நல்ல கரைகளை தட்டுங்க, நல்ல கரைகளை தட்டுங்க. அப்படியே எழுந்து நில்லுங்க. அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக, அவருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக, அவருடைய சந்தோஷம் உங்களோடு இருப்பதாக. இயேசு கிறிஸ்து பிறந்தாரு, அந்த பிறப்பினுடைய மகத்துவம் உங்களோடு கூட இருப்பதாக. ரோமர் 15:33 சொல்லுது, உங்களை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆமீன் சொல்லுங்களேன். நான் உங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ரோமர் 15:33 சொல்லுது, சமாதானத்தின் தேவன் தாமே
உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயான்னு சொல்லி கரங்களை தட்டி ஆர்ப்பரிங்க, நல்லா ஆர்ப்பரிங்க, நல்லா ஆர்ப்பரிங்க.